இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பட வேண்டும் என்ற குரல்கள் சமீபத்தில் அதிகமான நிலையில், அது தொடர்பான வலியுறுத்தல்களும் கூடுதலான நிலையில் மத்திய அமைச்சரவை சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஒப்புதலை வழங்கி இருக்கிறது. ஏற்கனவே நாம் தொடக்கத்தில் குறிப்பிட்டதைப் போல இந்திய அரசியலின் முகத்தை இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டங்கள் அதிக அளவில் மாற்றி அமைத்திருக்கின்றன. மிக முக்கியமான ஒரு போராட்டம் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்துவது, சமூக நீதி காவலர் என்று விபி சிங் அழைக்கப்படுவது அந்த மண்டல் கமிஷனின் பரிந்துரைகளை அமல்படுத்தியதற்காகத்தான். அந்த பரிந்துரைகள் நீண்ட காலமாக அமல்படுத்தப்படாத ஒரு நிலையில் அவர் அமல்படுத்தியிருந்தார். அப்போதும் இது தொடர்பான போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு செல்வ பெருந்தகை. வணக்கம். 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 இப்ப சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஒரு ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கொடுத்திருக்கிறாங்க. முதற்கட்டமா இந்த ஒப்புதலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து நாடாளுமன்ற எதிர்க்கட்சியாக ஒரு வருடமாக தலைவராக இருக்கும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் நடத்தாமல் இருக்கிறீர்கள்? நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. 11வது ஆண்டை தொடப்போகிறீர்கள். நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக இருக்கும் பொழுது சமூக நீதி பாதுகாக்கப்படும், சமநீதி வழங்கப்படும் என்று சொன்னீர்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் எப்படி சமூக நீதி புதுமை பெறும் என்பதை எல்லாம் பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இப்போ இந்த அறிவிப்பு முழுக்க முழுக்க ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, சமூக நீதி ஒன்றிய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் அவர்கள் போடுகின்ற திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றால் அது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் என்று சொல்லுவார்கள். அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பில் உள்ள சமூகத்திற்கு சரியான முறையில் இதுவரை போய் சேராமல் இருந்தது. காரணம் என்னவென்றால் எந்த சமூகத்தை எத்தனை சதவிகிதம் பேர் இருக்கிறார்கள், எப்படி நிதி ஒதுக்குவது, எப்படி திட்டங்களை தீட்டுவது என்றதில் குளறுபடி இருந்தது. அதற்காக தான் நாங்கள் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் 11 ஆண்டுகள் கிடப்பில் போட்டிருக்கார்கள். இதற்கு முன்பு பாஜக தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, மாநில அரசே செய்யலாம், அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அவங்க பண்ணலாம் அப்படின்னாங்க. நாங்கள் தொடர்ந்து சொன்னோம், மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சென்சஸ் டிபார்ட்மெண்ட் பிலாங்ஸ் டு யூனியன் கவர்மெண்ட், அவங்க தான் நடத்தணும்னு சொன்னோம். கேட்கல இவங்க. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வழிகாட்டுதலில் கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சலில் காஸ்ட் சர்வே எடுத்தோம். நாங்கள் அந்த சர்வே மூலமாக இந்த சமூக நீதி பாதுகாக்கப்படும், அவர்களுக்கு உரிய திட்டங்களை தீட்டப்படும். ஆனால் இப்பொழுது அஸ்வினி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொல்றார், மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, ஒன்றிய அரசு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, 2021 கொரோனா பெருந்தொற்று இருந்தது, ஆகையால் எங்களால் நடத்த முடியல அப்படின்னா 2014 ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, 21 கொரோனா பெருந்தொற்று இருந்தது, 22 நடத்திருக்கலாம், 23 நடத்திருக்கலாம், 24 நடத்திருக்கலாம், ஏன் நடத்தவில்லை? இந்த கேள்வி எல்லாம் எழுது. ஆகவே இப்போ சில மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்க போது, குறிப்பாக பீகார் மாநில தேர்தல் நடக்க போது, இந்த தேர்தலில் பரப்புரைக்கு சென்ற நரேந்திர மோடி அவர்களிடம் அங்கே மக்கள் எல்லாம் ஒரு குரல் கொடுக்கிறார்கள், எங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தவில்லை என்று. ஆகையால் இப்போது அறிவித்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க எதிர்க்கட்சி தலைவராக நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற திரு ராகுல் காந்தி அவர்கள் கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். திரு செல்வ பெருந்தகை, ஆனா பாஜகவினர் இதை மறுக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு முன்பா டாக்டர் தமிழிசை தொலைபேசி வாயிலா வந்தாங்க. எது இருந்தாலும் எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்திற்கு கிடைத்த வெற்றின்னு எப்படி அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும்? எங்களுக்கு சமூக நீதி மேல நம்பிக்கை இருக்கு, அதனால நாங்க இயல்பா எடுத்த ஒரு முடிவு தான் இது, மக்களின் நலன் கருதி நாட்டு மக்கள் ஒவ்வொரு பிரதிநிதித்துவத்தையும் அடையணும்னு கருதி எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்றாங்க. சரி, இந்த 11 வருஷமா எங்க போச்சு இந்த யதார்த்தம்? இந்த 11 வருஷமா எங்க போச்சு இந்த சமூக நீதி? உண்மையிலேயே நீங்க மக்களுக்கு செய்யணும்னா ஏன் 11 வருஷமா செய்யல? 11 வருஷமா கிடப்பில் போட்டதுக்கு என்ன காரணம்? ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? 2021 கொரோனா பெருந்தொற்று ஒரு வருஷம் சொல்ல முடியும். அதற்கு பிறகு ஆகையால இதெல்லாம் உண்மைக்கு புறம்பா பேசிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க தலைவர் ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நன்றி திரு செல்வ பெருந்தகை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு